மாமன் படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்தோடைய கதையே வந்து தாய் மாமாவுக்கும், அக்கா பையனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அவங்க குட்டி குட்டி கலாட்டா பண்றது, அதனால வர பிரச்சனை தான் படத்தோடைய மொத்த கதையாவே இருக்கும். சூரி வந்து மாமன்ங்கிற உறவுல ப்ளே பண்றாரு. ஸோ படத்துடைய ஹீரோவ குறிக்கிற விதமா, படத்துடைய கதைக்கு ஏத்த மாதிரியே டைட்டிலா செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை மாமாவுக்கும் அக்கா பையன பத்தின கதை அப்படிங்கிறதுனால, எப்ப மாமா வந்து அக்காவோட பையன கையில வாங்குறாரோ, அப்பதான் மாமன்ங்கிற டைட்டிலே போடுவாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஒரு குடும்ப பாங்கான ஒரு படம் அப்படிங்கிறதுனால, ஏகப்பட்ட ஃபங்ஷன்ஸ் வரும். கல்யாணம், வளகாப்பு, குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு கனெக்ட் பண்ற விதமா, இந்த டைட்டில வந்து ஒரு மங்களகரமா இருக்கிற மாதிரி கோல்டன் கலர்லயும், டைட்டில சுத்தி பத்திரிக்கையில இருக்கிற டிசைன் மாதிரியும் பண்ணியிருப்பாங்க. சூரி நடிச்ச மாமன் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். சோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இந்த படத்த தியேட்டர்ல பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ ஜி5 ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சூரியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவரு இந்த படத்துல இன்பாங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இன்பாவுடைய இன்ட்ரோ சீன்ல இன்பாவும் சிங்கராயனும் டான்ஸ் ஆடுவாங்க. அப்ப சிங்கராயன் வந்து என்ன பண்ணுவாருன்னா, வேட்டிய மடிச்சு கட்டி டான்ஸ் ஆடுவாரு. அப்ப இன்பா வந்து "சிங்கம் தொடைய காட்டாத" அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. இதே டயலாக்க தான் ரஜினி முருகன் படத்துல தாத்தா வந்து செத்து போற மாதிரி ஒரு சீன்ல நடிச்சிட்டு இருப்பாரு. அப்பயே ராஜகிரண் வந்து வேட்டிய மடிச்சு கட்டும்போது, சூரி வந்து "தொடைய காட்டாதன்னு" ஒரு டயலாக் சொல்லியிருப்பாரு. சோ அந்த டயலாக்க இந்த படத்துலயும் சொல்லியிருப்பாரு. இன்பாவுடைய எக்ஸுக்கு தான் வளகாப்பு நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்பாவுடைய அக்காவுக்கு 10 வருஷமாவே குழந்தை இருக்காது. அது ஆரம்பத்திலேயே கிரிஜாவுடைய மாமியார் மூலமா ஆடியன்ஸ்க்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சோ கிரிஜாவ சொந்தக்காரங்க எல்லாருமே தொண பொண்ணா உட்கார சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கிரிஜா வந்து வளகாப்புல தொண பொண்ணாலாம் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயலாக் மூலமா இவங்க மாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபங்ஷன்ல கிரிஜாவுடைய மாமியார் வந்து கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்னும் குழந்தையே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப அந்த ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்ட ஒரு லேடி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, "இதே இது நான் கிரிஜா இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா, மூஞ்சிலே வந்து காரி துப்பியிருப்பேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் கிரிஜா வந்து கோவத்துல அவங்க மாமியார திட்ட வரும்போது, மாமியார் மேலேயே காரி துப்புற மாதிரி வாமிட் பண்ணிருவாங்க. இந்த சீன்ல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். என்னதான் மாமியார் மருமகளுக்குள்ள எவ்வளவு சண்டைகள் இருந்தாலும், பொது இடங்கள்லயும் சொந்தக்காரங்க கூடி இருக்கிற ஒரு கூட்டத்திலயும் மருமகள பார்த்து குழந்தை இல்லன்னு குறை சொல்லி திட்டவே மாட்டாங்க. அப்படியே திட்டுனாங்கன்னா கூட, அவங்க பையனையும் சேர்த்து அவமானப்படுத்துற மாதிரியா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல சபையில எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க மருமகள குழந்தை இல்லன்னு சொல்லி திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது வளகாப்பு ஃபங்ஷன் அப்படிங்கிறதுனால டெக்கரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, அம்மாவும் மகனும் இருக்கிற மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. குழந்தை இல்ல அப்படின்னா ஒரு சில பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. அத இந்த படத்துல அங்கங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிரிஜா வந்து மாசமா இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வந்திருப்பாங்க. அப்ப இந்த ஒரு சீன்ல ஒரு பெரிய லாஜிக் மிஸ்டேக் நடந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தையே தெரியலையே அப்படின்னு அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஹார்ஸா மூஞ்சில அடிச்ச மாதிரி டயலாக் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி என்னதான் ஒரு அக்காவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனா இருந்தாலும், தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்கேன் பண்ணும்போது சாரிய லூஸ் பண்றது எந்த ஒரு அண்ணனும் சரி, எந்த ஒரு தம்பியும் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல தம்பி வந்து அக்காவோட சாரிய லூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொதுவா டாக்டர் வந்து ஸ்கேன் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு அங்க இருக்கிற சிஸ்டர் வந்து சாரிய லூஸ் பண்ணணும். இல்லன்னா பேஷண்டே சாரிய லூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே இல்லன்னா ஹஸ்பண்ட் கூட இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல மட்டும் தான் டிஃபரெண்டா பாசத்த காமிக்கிறேங்கிற பேர்ல தம்பி வந்து சாரிய லூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹார்ட் பீட் சவுண்ட் எல்லாம் ஒண்ணு பேஷண்ட் கேட்பாங்க. அப்படி இல்லன்னா ஹஸ்பண்ட் தான் கேட்பாங்க. ஆனா இந்த படத்துல தான் மாமா மட்டும் தான் கேட்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சீன்ல அக்கா மாசமா இருக்கும்போது வயித்துக்குள்ள ஆண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு ஆண் குழந்தை கிட்ட பேசுற மாதிரியே அவன் இவன்னு இன்பா பேசியிருப்பாரு. இந்த சீன்ல கிரிஜா வந்து மாசமா இருப்பாங்க. அப்ப எவ்வளவு ஏக்கத்தோட இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத கனெக்ட் பண்ற விதமா இந்த சீன்ல குழந்தைகள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. நமக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு ஏக்கமா சந்தோஷமா பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வழியா குழந்தை பிறந்துரும். கொடி சுத்தி பிறந்த குழந்தை வந்து தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிங்கறத இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா அவருடைய போட்டோக்கு ஒரு மாலை போட்டு இந்த பையன் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. ஆனா இந்த சீனு தேவையில்லாத சீன்னு சொல்ல முடியாது. இந்த படத்துடைய கதை வந்து இப்ப ரீசென்ட்டா 2024ல நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அது வந்து டெக்னாலஜி ரொம்பவே வளர்ந்திருக்குது. மாமா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாருன்னு சொல்லி வீடியோ கால் மூலமாவோ, இல்ல ஃபோன் மூலமாவோ பேசியிருக்கலாம் மாமா கூட அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, இப்படியெல்லாம் ஒரு கொஸ்டின் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபோன் மூலமா பேச வச்சுட்டோம் அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு கதை நகர முடியாது. அதனால தான் இந்த ஃபோட்டோக்கு மாலை போட்டு சாவடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபோட்டோ மூலமா தாய்மாமனுக்கு ஆகாது அப்படிங்கிற டயலாக்க கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி கதையும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ற மாதிரியும் இந்த ஃபோட்டோ சீன் மூலமா அழகா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது கூடவே இன்பாவுக்கும் ரேகாவுக்கும் காதலையும் வளர்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல இன்பா வந்து ரேகா கிட்ட தாத்தா வீட்டுக்கு போகலாம்னு ஃபோன் கால்ல கூப்பிட்டுருப்பாரு. அப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போது டைம் பார்த்தோம் அப்படின்னா 4:10ன்னு இருக்கும். இதே இது ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே போகும்போது 4:35ன்னு டைமை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ல எப்பவுமே பர்சனலா பேரண்ட்ஸை வர வச்சாங்க அப்படின்னா ஈவினிங் மேலதான் ஸ்கூல்ல வர சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு சீன்ல 4:10க்கு இன்பாவும் லட்டும் வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ இந்த படத்துல அங்கங்க டைமிங்க கரெக்டா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிங்கராயருடைய வீடு பார்த்தோம் அப்படின்னா 2 போர்ஷனா காமிச்சிருப்பாங்க. ஒண்ணு பழைய வீடு மாதிரி இருக்கும். இன்னொரு போர்ஷன் வந்து புது வீடு மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்பாவுக்கும் லட்டுக்கும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஒரு சில சீன்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. எங்கெங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் மீட்டிங் அப்ப அவனுடைய அம்மா அப்பா போறதை விட இன்பா தான் போய் நிப்பாரு. அதே மாதிரி காது குத்து ஃபங்க்ஷன்ல லட்டு கூட இன்பா காது குத்திக்குவாரு. கல்யாணத்தப்ப ஃபர்ஸ்ட் லட்டு கையில செயினை கொடுத்து போட சொல்லி அதுக்கப்புறம் தான் இன்பாவே தாலி கட்டுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல லட்டு கூடவே இருக்கிறது, ஹனிமூன் ட்ரிப்புக்கு நானும் சேர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லி அடமுடிக்கிறது, இந்த மாதிரி இன்பாவுடைய பர்சனல் லைஃப்ல லட்டும் சேர்ந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இன்பா வந்து அந்த குழந்தைக்கு பாசத்தை மட்டும்தான் காட்டுவாரே தவிர, நல்லது கெட்டது சொல்லி தர மாட்டாரு. அது கூட அடம் பிடிக்க கூடாதுங்கிறத பையன்கிட்ட சொல்லி வளர்த்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா குழந்தையோட அம்மா வந்து அடிக்கதான் செய்வாங்க. இதுதான் வந்து ரியல் லைஃபோடையும் கனெக்ட் ஆகும். ஆனா அவங்க அம்மா வந்து ரேகா மேல இருக்கிற கோவத்தை குழந்தைகிட்ட காமிப்பாங்களே தவிர, மத்தபடி அடம் பிடிக்கும் போது எந்த ஒரு கோவமே அந்த பையன்கிட்ட காமிக்கவே மாட்டாங்க. குழந்தை அடம்பிடிக்கும்போது அவங்க அம்மா வந்து பெருசா கண்டிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருக்க மாட்டாங்க. லட்டுக்கு ஸ்பைடர் மேன்னா ரொம்ப புடிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. நெறைய டாய்ஸ் வந்து ஸ்பைடர் மேன் டாய்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி அவன் ஸ்கூல் பேக் வந்து ஸ்பைடர் மேன் பிக்சர் போட்ட ஸ்கூல் பேக் தான் யூஸ் பண்ணுவான். கிரிஜா வந்து தம்பியையும் மகனையும் ரசிச்சு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது இரு கண்கள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி, அதே மாதிரி இன்பா வந்து செத்து போன மாதிரி லட்டு கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. அதனால அக்கா வந்து தம்பி கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா ஸ்டேட்டஸ் வைக்கிறது, அதை பார்த்துட்டு இன்பா வந்து இதெல்லாம் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது உறவுல அப்படிங்கிற மாதிரி இன்பாவும் ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அக்கா வந்து தம்பிய அப்பாவா பாக்குறது, தம்பி வந்து அக்கா பையனை அப்பாவா பாக்குறதுன்னு இந்த சீன்ஸ் எல்லாமே எமோஷனலா அழகா கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சீன்ல லட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட ஏன் அப்பத்தான் வந்து தாலி கயிறு போடல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு கிரிஜா வந்து தாத்தா வந்து சாமி கிட்ட போயிட்டாருங்கிறதுனாலதான் போடல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்துல குழந்தை கொடி சுத்தி பறந்ததுனால மாமனுக்கு ஆகாதுன்னு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கல்யாண வீட்லயும் அந்த தாலி செயினை பார்த்ததும் மாமா இறந்து போயிட்டாங்களே, நீங்க ஏன் இன்னும் தாலி செயின் போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ரேகாவுக்கு லட்டு வந்து எப்படி சமாதானம் ஆனா அப்படிங்கிற விஷயம் தெரியணும். அதுக்கு லட்டு கேட்கணுங்கிறதுக்காகவே அவங்க தாத்தா மூலமா விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி, யார் யார் தாலி செயின் போடணும், யார் யார் தாலி செயின் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த பையனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல இந்த தாலி செயின்ங்கிற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சீன் பை சீன் அழகா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இந்த சீன்ல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கொடி சுத்தி பிறந்த குழந்தைய தாய்மாமன் பார்க்க கூடாதுன்னு சொந்தக்காரங்க சொல்ற சாஸ்கரம் குலசாமி கோயில்ல மொட்டை அடிக்காம காது மட்டும் குத்துறதுக்கு சொந்தக்காரங்க ஏத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸ்லயும் தலையிலேயே ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து ஹேர் கட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. ஹேர் கட் பண்ணாமலே எப்படி தலையில ஆபரேஷன் பண்ணிருப்பாங்க? மாமன் படத்தை ஒரு தடவையாவது நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரோடும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பார்க்கிங் படத்தோடைய டீகோட் வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்க. மாமன் படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.